வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உன்னுள்ளே இறைவன் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இன்னைக்கு சிந்தனை பண்ணுவோம். எல்லா வேதங்கள்லேயும், எல்லா புராணங்கள்லேயும் இறைவன் வெளியில் எங்கேயும் இல்லை, உனக்குள்ளேயே தான் இருக்கான் அப்படிங்கிறத எல்லா வேதங்களும் வலியுறுத்தி சொல்லியிருக்கு. நீ அதுவாகிறாய் அப்படின்னு நமக்கு வேதத்தில் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தாக்கா, பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, எல்லா பொருட்களிலும் என்னை காண வல்லவன் எவனோ அவனை விட்டு நான் பிரிவதில்லை, என்னை விட்டு அவன் பிரிவதில்லை அப்படின்னு அந்த கீதையில் உள்ள வாசகம் இருக்குது. அப்போ எல்லா பொருள்கள்லேயும் அந்த இறைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும்? கீதையிலையும் சொல்லியிருக்கு, அதே மாதிரி பைபிளில், குரானில் எல்லாத்துலேயுமே இறைத்தன்மை அப்படிங்கிற ஒரு சக்தி மனிதனுக்குள்ளே இருக்குங்கிறத எல்லா வேதங்களும் வலியுறுத்தி சொல்லியிருக்குது. அப்போ நம்ம அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அணுவை ஆராய்ச்சி பண்ணணும்னா நம்ம அந்த அணுக்குள்ளே இருக்கிற அந்த எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டானுக்கு மத்தியில் இருக்கிற அந்த கருந்துளைன்னு சொல்லப்படுற அந்த பிளாக் ஹோல் தான் அந்த அணு சுழல்வதற்கும் அந்த அணுவுக்கு இருப்பாக தாங்கி பிடித்து கொண்டும் இருப்பது அந்த பிளாக் ஹோல்னு சொல்லப்படுற அந்த கருந்துளை தான். அப்போ அந்த கருந்துளை எனப்படும் அந்த கருமையான அந்த துண்ணிருள்னு சொல்லுவாங்க. அந்த நுண்ணிய அந்த அலை இயக்கம்தான் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த அணுவை இயங்க வைக்குது. அதுபோல் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களையுமே அணுக்களின் கூட்டம்னு சொல்லலாம். அப்போ அணுக்களின் கூட்டம் எல்லாமே அப்படிங்கிறப்ப அந்த அணுவுக்கு மத்தியில் இருக்கிற அந்த சுத்தவெளின்னு சொல்லப்படுற அந்த பிளாக் ஹோல் தான் அந்த அணு இயங்குறதுக்கு இருப்பாக இருந்து அந்த அணுவை இயக்கி கொண்டிருக்கிறதுங்கிறத உணர்ந்த மகான்கள் தான் என்ன சொல்கிறாங்க, எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம உடம்பும் அணுக்களின் கூட்டம் தான். கோள்கள், நட்சத்திரங்கள் எல்லாமே என்னது, அணுக்களின் கூட்டம் தான். அப்போ அந்த அணுவுக்குள்ளே இருப்பாக இருக்கிற இறைவன் அந்த அணுவை இயக்குவதோடு மட்டும் இல்லாமல் அந்த பொருளுக்கு தேவையானவற்றையும் அந்த அணுவே அந்த இருப்பே செய்து அதற்கு இந்த உலகத்தை நடத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத மகான்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. காயிலே புளிப்பதென்ன கண்ண பெருமானே, நீ கனியிலே இனிப்பதென்ன கண்ண பெருமானே அப்படின்னு பாரதியார் கூட அந்த காயில் புளிப்பாக இருக்கிறது கூட அந்த இறை தத்துவத்தோடைய மகிமை தான், கனியில் இனிப்பாக இருக்கிறது கூட அந்த இறை தத்துவம் தான். அதாவது அந்த இருப்பாக இருக்கும் அந்த இறைநிலை தான் அந்த புளிப்பையும் அந்த இனிப்பையும் நமக்கு உணர்த்தி காட்டுறாருங்கிறத பாரதியாரும் விளக்கி சொல்லியிருக்கிறாரு. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்குமிடமெல்லாம் நீயின்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம் அப்படின்னு பாரதியார் அது அப்படியே உணர்ச்சி பொங்க மகிழ்ச்சியாக பாடுறாரு. எங்கேயுமே நீ தான்ப்பா இருக்க, நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரியல, நம்ம ஊனக்கண்ணுன்னு சொல்லலாம். அப்போ பாரதியார் கண்ணுக்கு தெரியுது எங்கும் நீ இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எப்படி மகரிஷி ஐயா அந்த பாடலில் மகிழ்ச்சி பொங்க பாடியிருப்பாங்க. அந்த பொங்கல் அப்படிங்கிற பாடலில் பாடியிருப்பாங்க அந்த நட்சத்திர கூட்டங்களை பார்த்து. அதுபோல் ஐயாவும் என்ன சொல்கிறாங்க, பாரதியார் ஐயாவும், நோக்குமிடமெல்லாம் நாமின்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எங்கும் அணுக்களின் கூட்டம் இருக்கிறது தான் இப்படி பாரதியார் ஐயாவும் சொல்லியிருக்காங்க. அனைத்தும் அணுக்களின் கூட்டம் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் காக்கை குருவி எங்கள் ஜாதிங்கிறாங்க. அதுவும் அணுக்கள் குடியேங்கிற ஒரு நிகழ்ச்சி தான், நாமும் அணுக்கள் இயங்கும் ஒரு நிகழ்ச்சி தான் அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்காக தான் பாரதியார் இந்த பாடலை பாடுறாங்க. அவனின்றி அணுவும் அசையாது அப்படிங்கிற ஒரு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அணுவுக்கு மத்தியில் இருந்து அந்த இருப்பு அதுக்கு அசைஞ்சு கொடுக்கலன்னா நிச்சயமாக என்ன செய்ய முடியாது, புரோட்டானோ இல்லை எலக்ட்ரானோ இயங்காது அப்படிங்கிறது தான் அவனின்றி அணுவும் அசையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லா இடத்துலையும் இறைவன் எங்கே இருக்காங்கிறத நம்ம இறைவன் எங்கும் இருக்கிறான், எங்கே இல்லை அப்படின்னு கேட்கலாம். எங்கும் நிறைந்திருக்கிறான் அப்படிங்கிறத மகான்கள் இந்த மொழி மூலயமா உணர்த்தியிருக்காங்க. அவனின்றி அணுவும் அசையாது, எங்கும் நீக்கமர நிறைந்து இருப்பவன் இறைவன் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருப்பது இருள்னு சொல்லப்படுற அந்த இருப்பு தான், அந்த வெளி தான் இறைவன் அப்படிங்கிறத மகான்கள் பாடல்கள் மூலயமா வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே, சுற்றி மொனமனென்று சொல்லு மந்திரம் ஏதடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் அப்படின்னு சிவவாக்கிய சுத்தர் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பாடலில் உள்ளுக்குள்ளே தான் இறைவன் இருக்கான், நமக்குள்ளே இருந்து இயக்கிக்கிட்டு இருக்கிற இறைவன் தான் உலகம் முழுவதும்
பிரபஞ்சத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்காங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால் இறைவன் உள்ளே இருக்கிறான் அப்படிங்கிறத எல்லா மகான்களுமே என்ன செஞ்சுருக்கிறாங்க, விளக்கியிருக்காங்க. அதை தான் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாங்க, ஐயப்படாதது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புகொள்ளல். அதாவது எந்த சந்தேகமும் இல்லாமல் இறைவன் நமக்குள்ளே தான் இருக்கான்னு நீ உணர்ந்துட்டேன்னா அந்த உணர்ந்தவங்கள தெய்வத்துக்கு சமமாக நம்ம கும்பிடணும், வணங்கணும் அப்படிங்கிறத திருவள்ளுவரும் சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்குள்ளே தான் இறைவன் இருக்காங்கிறத எல்லா மகான்களும் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம இறைவனை எங்கும் தேடி அலைய வேணாம். எங்கேயோ இருக்கிற இறைவனை நம்ம நினச்சிட்டு இருக்கிறதா இல்லாமல் நமக்குள்ளே இருக்கிற இறைவனை நம்ம நினச்சி தவம் ஏற்றப்ப நமக்கு என்ன செய்யும், இறை உணர்வு எளிதாக கிட்டும் அப்படிங்கிறத சொல்லி, எங்கும் நிக்கமர நிறைந்திருக்கும் இறைவன் நமக்குள்ளும் அறிவாக இயங்கி நம் உடலை வழிநடத்துகிறான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லி இன்றைய உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.